நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு பறிக்கலான்ட்டு நானும் பிரணீத்தும் போயிருந்தோங்க. மரம் ரொம்ப குட்டி மரம், இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காய் வைக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், காய் இன்னும் பழுக்கலை, ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா ஏதோ ஒரு வவ்வாலோ குருவியோ அதில் மார்க் போட்டு வச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது நம்ம சாப்பிட முடியாதுங்க. ஒரு பழம் கூட முழுசாக மரத்தில் பழுத்து பொறிச்சு சாப்பிட முடியறதில்ல. ஒரு மினிமமான சைஸ் வந்த உடனே குருவிங்களோ ஏதோ ஒரு காக்காயோ இல்லை ஏதாவது ஒரு வவ்வாலோ மார்க் போட்டு வச்சிருது, இல்லைனா பழுத்த பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால் நம்மளுக்கு சரியாக பழம் கிடைக்கிறது இல்லைங்க. இந்த அளவுக்கு சைஸ் வந்த உடனே பொறிச்சு கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும்தான் பழுத்து இருக்குது, சரி பரவாயில்லை அப்படின்ட்டு பொறிச்சிட்டு போயிட்டோம். ஒரு பக்கம் பழுத்து இருந்தது, இன்னொரு பக்கம் நல்லா பழுக்காமல் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன மரம் தான், அதுவாக விதை உளுந்து முளைச்சது தான். நானாக கண்ணு கொண்டுட்டு வச்சு வளர்க்கவெல்லாம் இல்லைங்க. சரியாக இதுக்கு தண்ணி கூட ஊற்றவே இல்லை, வெறும் மழை தண்ணி பனி இதிலேயே வளர்ந்த மரம் தான் இது. சரியாக நான் இது தண்ணி ஊற்றுறதும் இல்லை, பராமரிக்கிறதும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக காய் கொடுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு காய் இருக்குது பாருங்கள், அதை பாதி ஏதோ ஒன்று சாப்பிட்ருச்சு. அணில் கூட சாப்பிட்ருதுங்க. இப்போ பொறிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக வெட்டி அதில் உப்பை தொட்டு தடவி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்காவது இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.